ப்ரோ க்ளோஸ் ஆன் ப்ரோ க்ளோஸ். மேம் க்ளோஸ் வாங்க. ஈவென்ட் எடுக்கிற வீடியோஸ் எடுக்கறாங்க. ஆஜ் எடுத்துக்கல. ராஜு ப்ரோ எடுக்கறீங்கல்ல? ப்ரோ ஓகே ப்ரோ. ரிப்பீட் சார் ரெடியா? ரெடி. ஓகே ரோலிங் சார். எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம கோல்டன் ஜெம் அந்த காஸ்மெட்டிக்ஸ் வந்து ஓபன் பண்றதுக்காக நானும் பாலும் வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் உங்க ரெண்டு பேருக்குமே. பிகாஸ் ஏன்னா ஒரு டைம்ல நம்மளுக்கு பார்லருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தோம். இப்போ அந்த பியூட்டி அப்படின்றது வந்து ப்ரொசீஜரா மாறி இன்னைக்கு எல்லாருமே ஒரு ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் ஹேர் பிளான்ட்டா இருக்கட்டும், இல்ல வந்து குளுட்டோதைன் இன்ஜெக்ஷன்ஸா இருக்கட்டும், இல்ல ஸ்கின்னுக்கு, அதாவது ஸ்கின் கேர், அதாவது முன்னாடி மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்குறதுக்காக நிறைய பேர் போவாங்க. பட் இப்போ வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே வந்துட்டு ஸ்கின் கேர் ரொட்டீன் எடுக்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ஒரு அழகான பிளேஸ்ல வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ கங்க்ராட்ஸ். இதுக்கப்புறம் நிறைய வந்து ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்றப்ப எங்கேயே கூப்பிடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தி கோல்டன் ஜெம் உடைய இரண்டாவது பிரான்ச், அதாவது பெசநகர்ல வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்க. மைனாக்காவும் நானும் சேர்ந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ரொம்ப சூப்பரா இருக்குது, செமையா இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டே இருந்தாங்க கோல்டன் ஜெம் பத்தி. இந்த சர்வீஸ் இருக்கு, அந்த சர்வீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நிறைய ஆஃபர்ஸ் வேற இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஹைட்ரா ஃபேஷியல் அதுக்கு ஃப்ரீ இருக்கீங்களா? இல்ல ஃப்ரீ. யார் யார் சர்வீஸ் எடுக்கறோம் அவங்கள ஃப்ரீ சொல்லிருந்தாங்க. சூப்பர். ஓகே, நீங்க இது மாதிரி நிறைய வந்து ஆஃபர்ஸ் வேற இருக்குது. மறக்காம எல்லாருமே வந்து தி கோல்டன் ஜெம் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்மள நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஆஃபர்ஸ் வேற போயிட்டு இருக்கு. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கப்புறம் வந்து நீங்க டீ கடை மாதிரி நிறைய தெரு திறக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ அதுவும் எங்களை வச்சே திறக்கணுன்றத நான் கேட்கிறேன். ரெண்டாவது ஆரம்பிச்சிருக்கீங்க, இன்னும் நிறைய ஆரம்பிக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி கவின் ப்ரோ. ரொம்ப நன்றி. ஆக்சுவலி முன்னாடியே தெரியும், இங்கே வந்து பார்த்தா ரொம்ப எனக்கு ஹாப்பி பார்க்கறது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வந்த ஒட்டுமொத்த பிரதர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ. அப்படி நீங்க ரெண்டு பேரும் பேசுங்க. வந்துருக்காங்க நீங்க பேசுங்க. நீங்க வாங்க. ஹாய், நான் டாக்டர் அக்ஷரா கேபர். ஸோ கோல்டன் ஜெம் பிராண்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ் பேக் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக வி பின் டிரைவிங் பேஷன்ஸ் அண்ட் எங்களோட ரிசல்ட்ஸ் வாட் வி ப்ராமிஸ் தெம் அதை நாங்கள் கொடுத்துருக்கோம். தட் இஸ் த ரீசன் ஐ திங்க் திஸ் லாட் ஆஃப் ட்ரஸ்ட் தட் பேஷன்ஸ் ஹேவ் ஆன் அஸ். அண்ட் உண்மைக்கு சொல்லணும்னா இந்த லொக்கேஷன் நாங்கள் சூஸ் பண்ணதுக்கு காரணமே பேஷன்ஸ் தான். பிகாஸ் இந்த இடத்துல இருந்து எங்களுக்கு நிறைய பேர் வராங்க, அதுவும் ஆலந்தூர் கிளினிக்கு. ஸோ தட் இஸ் த ரீசன் நாங்கள் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்கோம். வி டூ ஆல் பேசிக் ஸ்கின் ஹேர் கேர் ப்ரொசீஜர்ஸ்லேருந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன், ஃபேஸ் லிஃப்டிங் வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் அண்ட் ஸோ ஹாப்பி டு ஹேவ் சச் குட் ஆடியன்ஸ். அண்ட் எங்களோட கெஸ்ட் ரெண்டு பேரும் பாலா அண்ட் மைனாக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் ஹேவிங் என் நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் இன்சைட் த சிட்டி அண்ட் டவுன். தேங்க்யூ ஸோ மச் பிரஸ் மீடியா. தேங்க்யூ ஸோ மச். எல்லாமே பேசிட்டாங்க. நீங்க மாதிரி பிடி இதெல்லாம் வந்து ஓபன் பண்ண இல்ல நீங்க பேசுங்க. ஓகே, ஸோ கோல்டன் ஜெம் காஸ்மெட்டிக் கிளினிக் வாட் நம்ம எதனால வந்து இந்த கிளினிக் வந்து பிரான்ச்சஸ் இன்க்ரீஸ் பண்றோம்னா ஒரே விஷயம் தான், பேஷண்ட்ஸோட கன்சர்ன். ஓகே, அப்படின்னா பேஷண்ட்ஸ்க்கு வந்து அந்த ஒரு பிரான்ச்ல வந்து எங்களால் எல்லாருக்குமே வந்து டைம் டிஸ்டன்ஸ் ஆக இருக்கட்டும், அவங்களுக்கு வர முடியல, அப்பாயின்மெண்ட் மாற்றி மாற்றி வராங்க. ஸோ அதனால தான் பிரான்ச்சஸ் நாங்கள் ஓப்பன் பண்ணோன்னு ஒரு ஸ்டெப்பை நாங்கள் எடுத்திருக்கோம். ஓகே, அண்ட் எதுக்காக எங்களை வராங்கன்னா ரிசல்ட். கோல்டன் ஜெம்னாவே ரிசல்ட் கண்டிப்பாக கொடுப்போம், அதுதான் எங்களோட ப்ளஸ். ஸோ அதுக்காக தான் வராங்க. நவ் தேங்க்ஸ் டு தீஸ் 2 people நல்லா இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே நாங்கள் மேலே பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும் தான் எங்களோட 2 பேரோட கோலுமே. ஹோப் we will do it. Yeah. Thank you. நீங்க நிறைய பிடி இதெல்லாம் ஓபன் பண்ணதுல நீங்க எப்பவுமே நார்மலாவே வருவீங்களே, ஒரு பிடி இல்லாம. நம்ம நார்மலாவே பியூட்டி தான். ஸோ அப்படிலாம் இல்லை. எனக்கு இதே ரொம்ப ஜாலியா, நான் நல்லா இருக்கு, நானே ஃபீல் பண்றேன். ஸோ அதனால தான் அப்படியே ஜாலியா. இந்த சக்சஸ்க்கு இதெல்லாம் தேவைன்னு நினைக்கிறீங்களா? அழகு, இந்த ஸ்கின் கேர்லாம் தேவைன்னு நினைக்கிறீங்களா? ஆனா சக்சஸ் சொன்ன நீங்க சொல்ற மாதிரி தான் கரெக்டா நீங்களே பதில் சொல்லிட்டீங்களா? ஐயோ அப்பெல்லாம் கிடையாது. சக்சஸ்க்கு விடாமுயற்சி, நம்பிக்கை, அப்புறம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். நீங்க சொல்றதுதான் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். இப்போ வந்து ரீமேட்ச்ன்ற ஒரு படம் போயிட்டு இருக்குன்னா ஷூட்டிங் பாதி முடிஞ்சிச்சு, இன்னும் பாதி இருக்குது. ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா போயிட்டு இருக்கு, கூடிய சீக்கிரம் வரும். நீங்க எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை எனக்கு இன்னும் ஒரு மூக்குத்தியம்மன் 2 வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அது வந்து ரிலீஸ் ஆக போகுது. அடுத்து வந்து சதீஷ் சாரோடைய ஒரு படம் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் அமீர் சாரும் நானும் ஒரு படம் பண்ணியிருக்கோம். அதுக்கு ரிச்சர்ட் நான் மெயின் லீடாகவே ஹீரோயின்ஸாகவே பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே கோயிங் டு ரிலீஸ். இதுக்கப்புறமும் ஒரு 4 ப்ராஜெக்ட் கமிட் ஆயிருக்கேன். இந்த ஆடி மாதம் அப்படின்றதுனால இப்போ அது எல்லாமே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க.
ஸோ இந்த ஆடி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட். அவங்களுக்கு நேட் மேமத்தோட காம்பினேஷன் இருக்கா? நிறையவே இருக்கு. அவங்களோட சொல்லக்கூடாது இல்ல அவங்களுடைய நிறைய இருக்கு. பிகாஸ் அவங்களோட தான் ஒரு 20-25 டேஸா வந்து ஃபுல் ஒர்க்கே அவங்களோட தான் இருந்தது. ஸோ அதனால படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மக்கள் இப்போ வந்து பொதுவா நம்ம சீரியல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க, நிகழ்ச்சிகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்னைக்கு பார்வை ரொம்ப கம்மியாகி சட்டசபை அந்த நிகழ்ச்சி பாக்குற மாதிரி இருக்கு. நீங்க பாக்குறீங்களா? சட்டசபை நிகழ்ச்சியாவே பாக்குறீங்களா? நல்ல விஷயம் தானே. அதாவது தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு மக்கள் வந்து இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. லைக் இளைஞர்களுமே வந்துட்டு இதுக்கு முன்னாடி அதை நம்ம அவ்வளவா இன்ட்ரெஸ்டா பார்க்க மாட்டோம். இப்ப நம்மளுக்கு பிடிச்சவங்க ஒரு இடத்துல இருக்கும் போது அது இன்னும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. லைக் நம்ம என்ன முன்னாடி தப்பா புரிஞ்சுட்டு இருந்திருக்கோம், இல்ல இப்ப நம்ம என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயத்த அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம் தானே. நம்ம விஜய் சாரோட படம் எவ்வளவு பட்ஜெட் எவ்வளவு கலெக்ஷன் ஆச்சுன்னு பார்த்திருந்தோம். இன்னைக்கு விஜய் சாரோட தமிழ்நாட்டுக்கே போட்ட பட்ஜெட்டை பாக்குறோம். எப்படி ஐயா என் வீட்டு பட்ஜெட்டை பாக்குறதுக்கு எனக்கு டைம் இல்ல. அவங்கவுங்க அவங்களுடைய விஷயத்த நம்ம எல்லாருமே நீங்க எல்லாருமே எதுக்கு போவீங்க? லைக் டெய்லி யாரு ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அவங்கவுங்க வேலையை பார்த்து நம்ம போயிட்டு தான் இருக்கோம். ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அது எந்த கவர்மெண்ட் சொன்னாலுமே அதை கேட்டு நடக்கிறது வந்து கரெக்டான விஷயம் நினைக்கிறேன். சினிமாவில் நீங்க நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. இந்த அழகு சம்பந்தப்பட்ட மாதிரி இன்னைக்கு கூட ஒரு ரிச் கேர்ள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சினிமால இருக்கு. எந்த அளவுக்கு அது உங்களை பாதிச்சிருக்கோம்? ஓகே, நான் ஸ்டார்ட் ஆனது வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டா ஒரு ரிச் கேர்ளாக தான் வந்து நான் ஸ்டார்ட் ஆனேன். ஸோ எனக்கு அது என்னைக்குமே ஒரு இடத்துல எனக்கு சொல்றதுக்கு நான் அசிங்கப்பட்டதே இல்லை. ஏன்னா அதை நான் அசிங்கமா நினைச்சது இல்லை. ஸோ நீங்க சொன்ன மாதிரி கலரை பத்தியோ இல்ல வந்து நம்மளுடைய உடல் அமைப்பை பத்தியோ எல்லாமே வந்து கேலி கிண்டல் இதெல்லாம் வரணும். வராம ஒருத்தவங்க வந்து ஜெயிக்க முடியாது. அந்த கிரிட்டிசிசம்லாம் வந்து அதை நம்ம எப்படி ஏத்துக்கிறோம், அதை நம்ம எப்படி பாத்துக்கிறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நம்மளுக்கு இவ்வளவு பேர் இப்படி நம்மள போட்டு அமுக்குறாங்கன்னு ஒரு இடத்துல ஒதுங்கி நிக்கிறதும், இவங்க எல்லாம் பேசிட்டே தான் இருப்பாங்க, என்ன பண்ணாலுமே பேசதான் போறாங்க, இதுக்கப்புறம் நான் முன்னாடி போறேன் அப்படின்றது வந்து எடுக்கிறதுமே அவங்கவுங்க கையில இருக்கு. ஸோ ஹாப்பி அண்ட் சோகம் எதுவா இருந்தாலும் சரி அது பாதிக்கிறது அப்படின்னா வந்து நான் அலோவ் பண்ணாதான் என்கிட்ட வரும். ஸோ நான் எப்பவுமே என்னோட செல்ஃபை நான் ஹாப்பியா வச்சுப்பேன். எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நான் அதை பண்ணுவேன். ஸோ மற்றவங்களுக்கு அது தப்பா தெரியுது, 4 பேர் தப்பா பேசுறாங்க அப்படின்றதுலாம் எனக்கு கிடையாது. எனக்கு அது பிடிச்சிருக்கு, எனக்கு அது கான்ஃபிடன்ட் தருது அப்படின்னா ஐ கேன் டு எனிதிங். இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டா கூட இன்னைக்கு கமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தரைக்குறவா பேசுற ஒரு கல்ச்சர் இருக்கு இன்னைக்கு இந்த காலத்து பசங்க. இது எப்படி பாக்குறீங்க? இதுல இருந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியுமா? எதுக்கு ப்ரோ அங்க போய் நம்ம பாக்கணும்? நம்மள 10 கமெண்ட் வந்து 10 கமெண்ட் நம்ம போட்டோக்கு ஒரு 10 கமெண்ட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 கமெண்ட்ஸ்ல ஒரு 2 பேர் தப்பா பேசுவாங்க. அந்த 2 பேரை விட்டுட்டு மீதி இருக்க 8 பேரை பாருங்களேன். அவ்வளவுதான். அதெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்றீங்களா? ஏன்னா நீங்களே வீடியோ போட்டு கமெண்ட்ஸ்லாம் அது இது பண்றீங்கல்ல. நான் வந்து ஆட்டோமேட்டிக்கா டெலீட் பண்ணிட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு அதான் சொல்றேனே, நம்மளுக்கு 1008 வேலை இருக்கு. அவங்க இதை ஒரு வேலையா நினைச்சு லைக் இதுக்கு ஒரு டைம் ஒதுக்கி நம்மள தப்பா பேசணும், எப்படியாவது நம்மள டிமோட்டிவ் பண்ணணும், எப்படியாவது போட்டு அமுக்கணும்னு பண்றாங்க. அவன் பேசிட்டே இருக்கட்டுமே, நம்ம போயிட்டே இருக்கலாம். நாளைக்கு நான் இன்னொரு பெரிய இடத்துல வரும்போது மறுபடியும் அவன் பேசிட்டு தான் இருக்க போறான். இந்த கோல்டன் ஜெம் பத்தி நீங்க விசாரிச்சிருப்பீங்க. இப்போ வரீங்க, நீங்க ஒரு திரைப்பட வரீங்கன்னா விசாரிச்சிருப்பீங்க. இதுல எந்த அளவுக்கு மார்பட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் இதுக்கு முன்னாடி ஆலந்தூர் பிரான்ச் பத்தி இது பண்ணேன். ஃபர்ஸ்ட் நான் வரதுக்கு முன்னாடி இவங்களுடைய வீடியோஸ் எல்லாமே பார்த்தேன். ஸோ இவங்க ஒன்னொன்னுமே வந்து ரொம்ப கிளியர் கட்டா சொன்னாங்க. அதுல எனக்கு ஒரு வீடியோ ரொம்ப இம்ப்ரெஸ்ஸா இருந்தது. என்ன மேடம் நீங்களே ரீல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு கேட்கும் போது, இப்ப என்ன பண்ண சொல்றீங்க, டாக்டர்ஸ் ரீல் பண்றவங்கள டாக்டர்ஸாவே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு சோசியல் மீடியா வந்து மக்கள் மத்தியில வந்துட்டு அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்றது வந்து பேசினா மட்டும்தான் அது முடியும். ஸோ இது வரைக்கும் விசாரிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் நான் சர்வீஸ் எடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் கண்டிப்பா ரிவ்யூ கொடுக்குறேன். சார் நிறைய விசாரிச்சிருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி நான் விசாரிக்கிறேன். வந்திலேருந்து எனக்கு கூட இல்லை சார், உண்மையிலே ஜாலியாக தான் இருக்கு. நான் நிறைய விசாரிச்சேன். இந்த மாதிரி நிறைய ரிசல்ட்லாம் காமிச்சாங்க என்கிட்ட, இப்படிலாம் ரிசல்ட்லாம் வருது அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் அதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் நான் ஆசைப்பட்றேன். அதான் ஸ்கின் கேரை பற்றி நிறைய 2 பேர் சொல்லிருந்தாங்க. மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் இதுதான் எனக்கு தெரியும். அதை தாண்டி அவர் எதுவுமே தெரியாது. ஸோ இதுக்கப்புறம் தான் நான் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு இருக்கேன். என்னக்கா ரொம்ப நாள் ஸ்டுடியோலயே இருந்து வேலை செஞ்சுட்டீங்க, இப்போ ஷூட்டிங் வெயில்லாம் போறீங்க, உங்க ஸ்கின் எப்படி நீங்க பாத்துக்கிறீங்க? அதெல்லாம் கொஞ்சம் பளபளன்னு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நேரமா இந்த இப்பதான் ரொம்ப ஷைனிங் இருக்கு. அந்த ஷைனிங்கான சீக்ரெட் சொல்லி நல்லா கிடையாது. வெறுமைத்துல காலைல கீழ ஒரு கூழ் குடிங்க, சின்ன வெங்காயம் சாப்பிடுங்க, நல்லா சூப்பரா இருக்கும், செம்மையா இருக்கும். நல்லா 11 மணிக்கு வெள்ளரி பிஞ்சு சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். ஓகே பாலா, தேங்க்யூ மேம். தேங்க்யூ எல்லாரும் நன்றிண்ணே. தேங்க்யூ தேங்க்யூ அண்ணன் ராக்கி மணி அவர்கள் நன்றி. தேங்க்யூ. மறக்காம எல்லாரும் கோல்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.